இன்னைக்கு வேலையில முடிச்சுட்டு சரி ஏதாச்சும் சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு அப்படியே கவுந்தப்பட்டி ரோட்ல நாங்க நடந்து வந்துட்டு இருந்தீங்க நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த டைம்ல பார்த்தா எஸ்டிஎஸ் எக் குல்ஃபின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து போட்டுருந்தாங்க. அட என்னடா நேமே டிஃப்ரெண்டா இருக்கே! என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் போயிட்டேங்க. அங்க போனதுக்கப்புறம் நாங்களும் படிச்சு பார்த்தா ரசபூரி 2 முட்டை குல்ஃபின்னு சொல்லிட்டு நெறைய ஐட்டம் இருந்தது. இதுல நாங்க போய்ங்க காளான் முட்டை குல்ஃபி வந்து சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் அப்படியே ரெடி பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு பக்கத்துல ஒரு பாக்ஸ் மாரி வச்சிருந்தாருங்க. ஆனா இது என்னண்ணா சொல்லிட்டு கேட்டா, "தம்பி இதான் ஸ்டவ். இதுல தான் அந்த குல்ஃபி வரும்னு சொன்னாரு." ஆனா இதுலயா? அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையில கலக்கி அப்படியே உள்ள ஊத்திட்டாருங்க. ஊத்துனதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் இன்னும் மேல வரும், மேல வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. 1 ஆர் 2 மினிட்ஸ்ல அப்படியே அதுவும் மேல வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அட என்னங்கண்ணா இப்படி மேல வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அட பார்க்குறப்பயே எனக்கு கொஞ்சம் எச்சி விடுற மாரி ஆயி போச்சுங்க. "அண்ணா இப்பயே குடுத்துறீங்களா? சாப்பிட்டுறேன்." அப்படின்னு சொன்னா, "அட தம்பி இன்னொரு டைம் வேக வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரோல் மேல வந்தோனே, அண்ணன் மறுபடியும் உள்ள எடுத்து அப்படியே மறுபடியும் போட்டாருங்க. அதுக்கப்புறம் "தம்பி ரெடி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அட குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடியாந்துட்டேங்க. ஓடியாந்ததுக்கப்புறம், "தம்பி ஒரு நிமிஷம் சாஸ் மட்டும் ஊத்தி குடுக்குறேன்னு" சொல்லிட்டாரு. "சரிங்கண்ணா ஊத்துங்கண்ணா." அப்படின்னு சொல்லிட்டேங்க. இப்போ எக் குல்ஃபி சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆசையா இருக்கும். அட எக் குல்ஃபி சாப்பிடுறதுக்கான லொக்கேஷன் எங்க இருக்குன்னு சொல்றான்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே நினைக்கிறீங்க. இதா சொல்றேன் பாருங்க லொக்கேஷன். லொக்கேஷன் போய்ங்க கவுந்தப்படியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்ட்ட தாங்க இருக்கு. இந்த கடை போய்ங்கன்னா நான் வீடியோ ஷூட் பண்றப்ப அங்க வச்சிருந்தாங்க. இப்போ லொக்கேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில போய்ங்க வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு புதுசா ஒரு பக்கம். அது எங்கன்னு போய்ங்க வந்து மாதேஸ்வரம்மன் கோயில். கவுந்தப்படியில் இருக்க மாதேஸ்வரம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கிலிருந்து போய்ங்க இனிமேல் இங்க வந்து நம்மளுக்கு எக் குல்ஃபி வந்து கிடைக்கும். நெறைய ஆஃபர்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ. அது ஸ்கூல் படிக்கிறீங்களா இருந்துட்டா உங்களுக்கு நெறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குதுங்க. வாங்க போய் பார்த்துரலாம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க போலாம். என்ன ஆஃபர்ன்னு சொல்லிட்டு பார்த்தா, அதாவது 2 எந்த வகை குல்ஃபி வாங்கினாலும் 1 பிளேட் ரசபூரி வந்து இலவசங்க. அதுக்கப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை குல்ஃபி பார்த்தீங்கன்னா ரூ. 20 தாங்க. நமக்கு இந்த ஆஃபர்ன்னு பார்த்தா 12, 13, 14 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து அவைலபிள்ல வந்து இருக்குங்க. ஆஃபர் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எக் குல்ஃபிய டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நானும் அப்படியே போய் இங்க வந்து டேஸ்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அண்ணன் அப்படியே பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டாருங்க. எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தா சாஸ் எல்லாம் ஊத்தி பார்க்கறதுக்கு செமையா இருந்துச்சு. டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் சூடா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. மறக்காம போய்ங்க நீங்க இந்த கடைய விசிட் பண்ணுங்க. இந்த கடையோட லொகேஷன் எல்லாமே போய்ங்க நம்ம வீடியோல வந்து சொல்லியிருக்கோம். மறக்காம இந்த கடைய விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனா கியூஆர் கோடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, "தம்பி அந்த சைடு இருக்கு." அப்படின்னு சொன்னாப்புல. சரிங்கண்ணான்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்துட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணி அண்ணனுக்கு அமௌண்ட் வந்து அனுப்பிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. பை பாய்.